மாலை நேரத்துல மாலான்ற ஒரு பொண்ணு தன்னோட பள்ளிய முடிச்சுட்டு வீடு திரும்பிட்டு இருந்தா. அப்போ வர வழியில ஒரு ஆலமரத்தை பார்த்தா. அந்த மரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வெள்ளை கலர் புடவை அணிஞ்ச ஒரு உருவம் கண்ட பெண்ணு நின்னுட்டு அமானுஷமா அவளை வெறிச்சு பார்த்துட்டு இருந்தது. அதை பார்த்து பயந்த மாலா உடனே அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சா. அப்ப அந்த உருவம் அவளை விடாம பின்தொடர்ந்து வந்துச்சு. உடனே மாலா ஓடி போய் ஒரு வீட்டு கதவை தட்டுனா அந்த வீட்டுல கதவை யாருமே திறக்கல. மாலாக்கு உடனே அழ வந்துடுச்சு. மாலாக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் வந்து சூழ்ச்சமாமா, நான் தான் உன்னோட அம்மா, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், வா மாலா என் கூட அப்படின்னு கூப்பிடுது. மாலா குழப்பத்திலே இருந்தபோது இந்த பக்கம் அவங்க அப்பா மாலாவை தேடிட்டு வராரு விளக்கு கையில எடுத்துட்டு. மாலா எங்கம்மா போனேன்னு அவங்க அப்பா குரலை கேட்ட உடனே அந்த உருவம் காத்தோட கரைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் மாலா திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் அந்த பக்கம் இல்லவே இல்ல. மாலாக்கு அவங்க அப்பாவை பார்த்த தான் சந்தோஷமே வருது. மாலா அவங்க அப்பா உடனே சொல்றாரு, இதுக்குதான்மா பள்ளி முடிச்சுட்டு அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்றது. இங்க பேய்கள் நடமாட்டம்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. குழந்தைங்களா, நீங்களும் உங்க அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேளுங்க. இந்த பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.